வேதாகமம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம். அத்தியாவசியமான உபதேசம் 10. பிரியமானவர்களே, விம்கு நகர் கிறிஸ்டியன் சபை ஊழியக்காரனாக ஏ வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய பாடத்தில் ஜீவன் என்றால் என்னவென்றும், பிதாவாகிய தேவன் ஒருவரே தம்மில் தாமே ஜீவன் உடையவர் என்றும், ஆண்டவராகிய இயேசு மாம்சமான யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரத்தை தேவனால் பெற்றிருக்கிறார் என்றும், அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தால்தான் நாம் தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய் வாழ முடியும் என்றும் ஆராய்ந்தோம். இந்த படத்தில் வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தை ஆராய்வோம். இன்றைய ஊழியக்காரர்களின் தவறான போதனை. வேதாகமத்தின் நோக்கத்தை பற்றி எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் போதிப்பது, ஆண்டவராகிய இயேசுவே தேவன், அவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே நம்முடைய வியாதிகளை குணமாக்கி, பிரச்சனைகளை தீர்த்து, கஷ்டங்களை நீக்கி நாம் ஆபிரகாமை போல செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்கு. எனவே ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்தால் இம்மையிலே கவலை இல்லாத வாழ்க்கையையும் மறுமையிலே பரலோக வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று போதிக்கிறார்கள். இதையே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் போதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் கொஞ்சமும் சலிப்படையாமல் இதையே விரும்பி கேட்கிறார்கள். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் கிறிஸ்தவர்களின் பிரபலமான ஊழியக்காரர்கள் போதிக்கும் உபதேசத்தின் நோக்கத்தை சற்று கவனித்தீர்களானால் இதை புரிந்து கொள்ளலாம். காரியத்தின் கடைத்தொகை. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்ற மாபெரும் ஞானி எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அனுபவித்து சலித்து கடைசியில் பிரசங்கி 12, 13, 14 வசனத்தில் அவர் சொன்னது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதுதான். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு சாலமோன் சொன்ன தேவனும் தெரியவில்லை, அந்த தேவன் இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனையும் தெரிவதில்லை. இப்பொழுது நாம் சாலமோனை விட பெரியவரான தேவனுடைய குமாரனான ஆண்டவராக இயேசு காட்டுகிற தேவனுக்கு பயந்து அந்த தேவன் ஆண்டவராக இயேசுவிடத்தில் கொடுத்த கற்பனைகளையே கை கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். வேதாகமம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம். வேதாகமம் கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அது பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் அறிந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்பதே ஆகும். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்பதே ஆகும். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தேவனையும் தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவையும் வேதம் வெளிப்படுத்துகிற மாதிரி அறிந்து கொண்டால் மாத்திரமே வேதாகமம் கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடு ஆனாலும் சரி, பிதாவாகிய தேவனே ஒன்றான ஒருவராயிருக்கிற மெய் தேவன். எனவே வேதாகமம் முழுவதும் நாம் பார்ப்பது அந்த தேவனையும் அவருடைய செயல்பாட்டையும் பற்றியதே ஆகும். வேதாகமத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் முதல் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் வரை சுமார் 4400 தடவைக்கு மேல் தேவன் என்று சொல்லப்பட்ட பிதாவாகிய தேவனே வேதத்தின் முதன்மையானவர். அவர் மனிதன் நித்திய காலமாய் தம்மோடு இருக்க அவனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்தார். மனிதன் அவருடைய கட்டளை மீறி பாவம் செய்து ஆத்மாவிலே மரித்ததினாலே அவனை தம்முடைய குமாரன் மூலமாய் ஆத்மாவிலே உயிர்ப்பித்து தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள தேவன் மனிதனோடு நேற்றும் இன்றும் என்றும் உறவாடுகிற நோக்கத்தை தான் வேதம் விளக்குகிறது. வேதாகமத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் பிதாவாகிய தேவனையும் அவருடைய சித்தத்தையும் மையமாக வைத்தே நிகழ்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கிரியைக்கும் அவருடைய பிதாவாகிய தேவனே காரணமாவார். இதை அறிய தவறியதால் தான் தேவன் எண்ணமற்று போனார். கிறிஸ்துவின் மார்க்கம் நிலைகுலைந்து போனது. தேவனுடைய தன்மையினால் உண்டான விளைவு. தேவன் ஒருவரே. அவர் பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அர்த்தம் கொள்ளும் யெகோவா. தேவனுடைய பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அர்த்தம் கொள்ளும் யெகோவா. அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன். அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன். இந்த குணமே அவரை எல்லாரையும் விட உயர்த்தி வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. இந்த குணமே ஆதியிலே ஆதாம் செய்த ஒரு பாவத்தை கூட மன்னிக்க முடியாத சூழ்நிலையை உண்டாயிற்று. இந்த குணத்தினாலேயே பாவம் செய்த மனிதனோடு அவர் ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் ஒருவரே. யோவான் 17:3 ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தையின்படி அந்த பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். அவரே மனிதனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார்.
அவரே மனிதனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்துமாக்கினார். எனவே எபேசியர் 4:24 படி மனிதர்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக இருந்தார்கள். அவர்கள் சுயமாய் தம்மை சேவிக்கும் பொருட்டு தேவன் அவரிடம் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருந்தார். தேவன் அவரை வைத்த ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை உண்டாக்கி அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றும் அதை புசிக்கும் நாளிலே அவர்கள் சாகவே சாவார்கள் என்றும் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தேவன் புசிக்க வேண்டாம் என்று விலக்கியிருந்த கனியை புசித்து தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால் பாவம் செய்தார்கள். தேவன் விலக்கியிருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த நாளிலே அவர்கள் தேவனுடைய சாயலில் இருந்த அவருடைய சாயலிலே கீறல் விழுந்தது. தேவனுடைய சாயலான மெய்யான நீதியையும் பரிசுத்தத்தையும் இழந்தார்கள். பரிசுத்த தன்மை இழந்ததினாலே தேவனோடு வாசம் செய்யும் தகுதியை இழந்தார்கள். தேவனை விட்டு பிரிந்தார்கள். பாவம் மனிதனை தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கிறது. பாவம் மனிதனை தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கிறது. பாவம் மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து பிரிக்கவில்லை. எனவே பிரச்சனை பரிசுத்தமான தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே தான். பிரச்சனை ஆண்டவராக இயேசுவுக்கும் மனிதனுக்கும் இடையே இல்லை. இதை புரிந்து கொண்டால் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 22:32 ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையின்படி தேவன் மரித்தோரின் தேவனாயிராமல் ஆத்துமாவிலே ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எனவே தேவன் ஆத்துமாவிலே மரித்த மனிதனோடு வாசம் பண்ண முடியவில்லை. தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். எனவே மீறுதலின் தண்டனையே மனிதனுக்கு கொடுத்தே தீர வேண்டும். எனவே மனிதன் ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்பட்டான். இதுதான் தேவனுடைய தன்மையினால் உண்டான தேவனுடைய தன்மையான பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்டான விளைவு. இதுதான் தேவனுடைய தன்மையான பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்டான விளைவு. மனிதரின் நிலை அன்றிலிருந்து இன்று வரை பாவம் செய்யாத மனிதன் இல்லை. மனிதன் பிறக்கும் பொழுதே பாவத்தில் பிறப்பதில்லை. ஆனால் நன்மை தீமை இன்னதென்று எப்பொழுது அறிகிறானோ அப்பொழுதிலிருந்து பாவம் அவனை ஆட்கொள்கிறது. அதனால்தான் ரோமர் 3:10-18 நீதிமான், அதாவது தேவனுக்கு ஏற்புடையவன் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. மனிதனுடைய சரீரத்தில் பாவம் வாசம் செய்கிறது. பாவமே தேவனை விட்டு மனிதனை பிரிக்கிறது. இதையே அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 7:15-25 நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதாவது என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனிதன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அங்கலாய்க்கிறார். தேவனுடைய குணாசியம் மத்தேயு 19:17 படி தேவன் ஒருவரே நல்லவர். 1 யோவான் 4:16 படி அவர் அன்புள்ளவர். சங்கீதம் 145:8 படி அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 86:5 படி அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். மத்தேயு 5:48 படி அவர் பூர்ண சற்குணர். எனவே அவர் தம்முடைய மகிமையில் சிருஷ்டித்த மனிதனை, அதாவது தேவன் தம்முடைய மகிமையில் சிருஷ்டித்த மனிதனை அவன் பாவத்திலே தன்னை விட்டு பிரிந்து மரித்து பிசாசு அடைந்த ஆக்கனை அடைய விரும்பவில்லை. அவர் மனிதனை தம்மோடு சேர்த்துக்கொள்ள துடிக்கிறார். ஆனால் அவனுடைய மீறுதலை நிமித்தம் அவனோடு வாசம் பண்ண முடியவில்லை. எனவே மனிதனும் தேவனும் ஒன்று சேர வேண்டுமானால் அதாவது தேவன் மனிதனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால் மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லது தேவன் தம்முடைய சாயலை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். மனிதனும் பாவ சரீரத்தில் இருக்கிறபடியாலும் சாத்தானும் அவனை வஞ்சிக்க கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைகிறபடினாலும் அவன் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவனே ஏதாவது ஒரு உபாயத்தை செய்தால் ஒழிய இதற்கு தீர்வு இல்லை. பாவத்தை போக்க தேவனுக்கு பலி தேவைப்பட்டது.
எனவேதான் இந்த உலக மக்களிலிருந்து இஸ்ரவேல் என்ற ஒரு இனத்தை மாத்திரம் தம் சொந்த ஜனமாக தேவன் பிரித்தெடுத்து அவர்களிடம் தாம் தான் தேவன் என்று தம்முடைய வல்லமையை அவரிடம் காண்பிக்கும் பொருட்டு அவர்களுடன் மாத்திரமே உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு மாத்திரமே தம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருந்தார். இந்த பழைய உடன்படிக்கையின் காலத்தில் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க உயிர் ரத்தத்தில் இருக்கிறபடியால் காளை வெள்ளாட்டுக்கடா இவர்கள் ரத்தத்தினாலே ஒரு தற்காலிக பாவ மன்னிப்பை இஸ்ரவேலுக்கு மாத்திரமே தேவன் கட்டளையிட்டிருந்தார். தேவன் மனிதர் மேல் வைத்த அளவு குறைந்த அன்பினாலே அந்த மனித இனத்தின் பாவத்தை மன்னித்து அவனை தம்மோடு சேர்த்து கொள்ள மனிதனுடைய பாவத்தை இன்னொரு மேல் சுமத்தி மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க அல்லது சர்வலோகத்தின் பாவத்தை போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் பலி அல்லது ஒரு பரிகாரி தேவனுக்கு தேவைப்பட்டார். எனவே எபிரேயர் 7:26 படி தேவனை போல பரிசுத்தம் உள்ளவரும் பாவிகளுக்கு விலகினவரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் வானங்களை உயர்ந்தவரும் 1 பேதுரு 1:19 படி மாசற்ற ஆட்டுக்குட்டியை போல கபடம் இல்லாதவரும் எபிரேயர் 4:15 படி எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரும் 2 கொரிந்தியர் 5:21 படி பாவம் அறியாதவரும் எபிரேயர் 2:14 படி பாவம் செய்யக்கூடாதவரும் நம்மை போல மாம்சமும் ரத்தம் உடையவரான மனித தன்மையுள்ள ஆனால் தேவனை போல குணங்களுள்ள ஒருவர் தேவைப்பட்டார். மனித சரித்திரத்தில் எந்த காலத்திலும் எந்த இனத்திலும் எந்த ஜாதியிலும் அப்படிப்பட்ட மனிதர் எவரும் எங்கும் பிறந்ததில்லை. கிறிஸ்து பாவ நிவாரண பலி. எனவே தேவன் கிறிஸ்துவை, அதாவது தம்முடைய குமாரனை, அவர் எந்த காலகட்டத்தில் யாரிடத்தில் பிறக்க வேண்டும், எந்த கிரியைகளை செய்ய வேண்டும், என்ன உபதேசிக்க வேண்டும் என்று அவரை முன் குறித்திருந்தார். மேலும் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமத்தவும் அதனாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகவும் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை மீட்பு நமக்கு உண்டாயிருக்கும்படியாகவும் அதனாலே நம்மை தம்மோடு ஐக்கியமாக்கி கொள்ள செய்யவும் தேவன் தீர்மானம் பண்ணியிருந்தார். எனவே 1 தெசலோனிக்கேயர் 1:10 படி ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய கோபாக்கினிலிருந்து நம்மை ரட்சிக்க, நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு விட்டு போன உறவை ஐக்கியத்தை புதுப்பிக்க பாவத்தை போக்கும் பலியாக தேவனால் அனுப்பப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு தேவனால் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு, தேவனால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு, தேவனால் உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்தப்பட்டு, தேவனால் மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டு, தேவனால் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசுவும் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படியாகவும் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பழுதற்ற பலியாக தம்மை தாமே தேவனும் ஒப்பு கொடுத்து அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை மீட்பு அல்லது ரட்சிப்பு நமக்கு உண்டாகும்படி சிலுவையிலே மரித்தார். எனவே தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி அவரை 3ஆம் நாளிலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காகவும் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படியாகவும் அவரை மரித்தோரிருந்து எழுப்பினார். பாவம் மன்னிக்கப்பட நிபந்தனை சட்டம். இப்படி ஒன்றான மேய்தேவன் பாவத்திலிருந்து நம்மை மீட்க ரோமர் 8:3 படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எனவே முதலாவது 1 கொரிந்தியர் 15:2-5 படி கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார் என்கிற சுவிசேஷத்தை கேட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றும், ரோமர் 1:16 ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சுவிசேஷம் தேவபலனாய் இருக்கிறது என்றும், 2 தெசலோனிக்கேயர் 2:14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஒருவர் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்தால் அவருக்கு பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்தால் அவருக்கு பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள்,
உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்றும் அப்போஸ்தலர் 5:31 மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக தேவன் இயேசுவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார் என்பதனால் பாவங்களையும் பாரம்பரியத்தை விட்டுவிட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 10:43 ஆண்டவரை இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்றும் அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவார்கள் என்றும் ஆண்டவரை இயேசு சொல்லுவதால் யோவான் 17:3 படி பிதாவாகிய தேவனே ஒன்றானமே தேவன் என்றும் ஆண்டவராக இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசித்தால் பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக ரோமர் 10:8-9 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் அப்போஸ்தலர் 8:37 படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டால் பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் அப்போஸ்தலர் மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றும் அப்போஸ்தலர் 22:16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லப்பட்டிருப்பதால் ஞானஸ்நானம் பெற்றால் பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஞானஸ்நானம் பெற்றால் பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒருவர் கிறிஸ்துவினால் உண்டாகிற சுவிசேஷத்தை கேட்டு தன் பாவங்களை விட்டு பிதாவாகிய தேவனத்தை மனம் திரும்பி பிதாவாகிய தேவனே ஒன்றானமே தேவன் என்றும் தேவனுடைய குமாரன் இயேசு என் பாவத்துக்காக மரித்தார் என்றும் தேவன் அவரை 3ஆம் நாள் மரித்திருந்து எழுப்பினார் என்றும் விசுவாசித்து ஆண்டவராய் இயேசு தேவனுடைய குமாரன் என்று பிறர் முன்னால் அறிக்கையிட்டு தங்கள் பாவங்கள் போக்க தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றால் அவர் தேவனை விட்டு மனிதனை பிரிக்கிற பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு பெற்று பரிசுத்தவானாகி பரிசுத்த ஆவியை பெற்று ஜீவபுஸ்தகத்தில் பெயரிடப்பட்டு தேவனோடு ஐக்கியமாக ஒப்புரவாக முடியும். இதுவே ரட்சிக்கப்பட உபதேச சட்டமாகும். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதே கிறிஸ்துவுடைய ஊழியம். எபேசியர் 2:15-16 ஆண்டவரை இயேசு சட்ட திட்டங்களை நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து யூதர் புறஜாதியார் இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிறுவையில் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்றும் ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருப்பதால் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதே கிறிஸ்துவுடைய ஊழியமாகும். அதனால்தான் வெளி 5:9-10 நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர் என்றும் 1 பேதுரு 3:18 கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருப்பதால் நம்ம தேவனிடத்தில் சேர்ப்பதே கிறிஸ்துவனுடைய ஊழியமாகும். அதனால்தான் யோவான் 14:6 ஆண்டவரே இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என் நாளை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்கிறார். மேலும் எபேசியர் 3:12 ஆண்டவரை இயேசுவை பற்றி விசுவாசித்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரை இயேசுவை பற்றி விசுவாசித்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது என்றும் எபிரேயர் 7:25 தமது மூலமாக தேவனிடத்தில் சேருவதற்காக
தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டு செய்யும்படிக்கு அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதால் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்து பட்ட பாடுகள் போராட்டங்கள் எல்லாம் நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்கே அல்லது தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கே என்று அறிகிறோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 2:20-21 வசனத்தில் ஆண்டவராய் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் தேவன் பிரியமாயிற்று என்றும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் தேவனுக்கு பிரியமாயிற்று என்றும் கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனித சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக கிறிஸ்துடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்றும் சொல்லுகிறார். மேலும் 2 கொரிந்தியர் 5:18-20 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அதென்னவெனில் தேவன் உலகத்தோடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவரை தமக்கு ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். எனவே அப்போஸ்தலர் போதித்தது ஒப்புரவாக்குதலின் உபதேசம், அவர்கள் செய்தது ஒப்புரவாக்குதலின் ஊழியம், அவர் கிறிஸ்துவித்தை வேண்டிக் கொள்வது தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்பதே ஆகும். எனவே நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதே வேதாகமம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமாகும். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு ஒப்புரவாகி கிறிஸ்துவின் சரீரமான சபையில் அவயவமாய் இருப்பதன் மூலம் தங்கள் ஆத்துமாக்களை ஜீவனுள்ளதாக காத்துக் கொள்கிறவர்களை கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் உலகத்தின் அழிவும் நித்திய நியாய தீர்ப்பும் அதற்கு பின்பு உண்டான நித்திய அழிவும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இவர்கள் கிறிஸ்துவினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தேவனோடும் கிறிஸ்துவோடும் நித்திய காலமாக ஜீவிப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மற்ற எல்லா உபதேசங்களும் கட்டளைகளும் பரிசுத்த ஆவியை பற்றிய போதனைகளும் சபையும் ஆராதனை முறைமைகளும் நாம் இந்த உலகத்தில் வாழ கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கே கொடுக்கப்பட்டவைகளாகும். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அனைவருக்கும் ஷேர் செய்யும்படியாக மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவருடைய இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.